வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. திரும்ப வாசிக்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மகிமையான வார்த்தை, ஒரு மகிமையான வசனங்கள். நாம் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை 21 நாட்கள் ஜெப நாட்களில் மகிமையாய் நாம் தியானித்தோம். இந்த வார்த்தையை பாருங்க. ஆமென். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையில, சொல்லுங்க, தரையில விழுந்து போக விட. சொல்லுங்க, தரையில விழுந்து போக. அப்படின்னா விழுந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது, விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது, விழுந்து போறதுக்கான எல்லா காரணங்களும் இருந்த போதிலும் ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கூட தரையில விழுந்து போக விடவே இல்லை. இந்த வருஷத்துல நிச்சயமாய் தேவ பிரசன்னத்துல நிற்கிற நமக்கு தேவன் தருகிற ஒவ்வொரு வார்த்தையும், தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒவ்வொரு வசனத்தையும் அவர் தரையில விழுந்து போக விடுவதில்லை, தரையில விழுந்து போக விடுவதில்லை. நான் இதை இப்படி கொஞ்சம் மாத்தி சொல்லுகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய் அவர் தரையில விழுந்து போக விட மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய், இயேசு சொன்னார் இல்லையா, காற்று மோதினது, மழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல கட்டப்பட்டிருந்தது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஒருவேளை புயல் அடிக்கலாம், காற்று வீசலாம், மழை பெய்யலாம், பெருவெள்ளமே எனக்கு எதிராக எழும்பலாம், சவால்கள் என்னை மூழ்கடிக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் தைரியமாய் சொல்லுங்கள், என்னை அவர் தரையிலே விழுந்து போக விடுவது இல்லை, விழுந்து போக விடுவது இல்லை. தைரியமாய் சொல்ல வேண்டிய ஒன்று, என்ன எனக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் என்னை தரையில விழுந்து போக விட மாட்டார். கண்மலையின் மேல அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார், மகிமையில நிறுத்தி வைத்திருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். எது மோதினால் அவர் என்னை தரையில விழுந்து போக விடுவதில்லை. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. ஏனென்றால் ஆமென், அவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களோடு தள்ளப்படுகிற நிலை வந்தாலும், தடுமாறுகிற நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அவர் நம்மை விழுந்து போக விடுவதில்லை. இந்த வருஷத்தில் நம்மை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விழுந்து போக விடுவதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஏன்னா என் மேல வைத்த வாக்கு தத்துவம் விழக்கூடாது, என் மேல வைத்த தரிசனம் விழக்கூடாது. ஏன் இதை சுமக்கிற நான் விழக்கூடாது? ஏனென்றால் நான் விழாம இருந்தா தான் தேவனுடைய வார்த்தைகள் கீழே விழுவதில்லை, நான் விழாம இருந்தா தான் அவருடைய தரிசனங்கள் கீழே விழுவதில்லை, நான் விழாம இருந்தா தான் தெய்வ திட்டங்கள் கீழே விழுவதில்லை. ஏனென்றால் நான் விழாதிருப்பது கர்த்தருக்கு அவசியம், நான் விழுந்து போகாதிருப்பது கர்த்தருக்கு தேவை. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே நான் விழுந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் விழக்கூடாது, என் வீட்டில் நான் விழக்கூடாது, என் சபையில நான் விழக்கூடாது, படிக்கிற இடத்துல நான் விழக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல நான் விழக்கூடாது, ஆமென், குடும்பங்கள் நடுவில் நான் விழக்கூடாது, நான் விழக்கூடாது. ஏன்னா நான் விழுந்தால் தேவனுடைய வார்த்தையும் தரையில விழும், நான் விழுந்தால் அவருடைய தரிசனமும் தரையில விழும். இந்த வருஷம் எக்காரணத்தை கொண்டு நான் விழக்கூடாது. கரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்து போக கூடாது. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும், நான் விழுந்து போக கூடாது. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் விழுந்து போக கூடாது, கூடாது, கூடாது. இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க.
சொல்லுங்க, நான் விழக்கூடாது. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, நான் விழக்கூடாது. உடாபாலா ஹதாரா, கரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லணும், நான் விழக்கூடாது. நான் விழுந்து போனால் அவருடைய வார்த்தையும் தரையில விழு. நான் விழுந்து போனால் அவருடைய தரிசனமும் தரையில விழு. நான் விழுந்து போனால் அவருடைய அழைப்பு தரையில விழு. சொல்லுங்க, நான் விழக்கூடாது, நான் விழக்கூடாது. என்னில் வைக்கப்படுகிற எதுவும் கீழே விழக்கூடாது. அல்லேலூயா. நான் விழக்கூடாது. நான் கர்த்தருக்கு தேவை, நான் கர்த்தருக்கு தேவை. அந்த வார்த்தை அப்படிதான் இருக்குது. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக அவருக்கு அது பிடிக்கல. தம்முடைய வார்த்தைகள் தரையில் விழுவது கர்த்தருக்கு பிடிக்கல. யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பி பாருங்க, அங்கேயும் ஒரு வார்த்தை இருக்குது. 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பார்த்தீங்களா, மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று கூட தவறி போகல. யோசுவாவின் நாட்களில் எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகல. 44ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல், சொல்லுங்க, யுத்தம் இல்லாமல், சொல்லுங்க, யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை தவறி போகாதுன்னா கண்டிப்பா அது நிறைவேறிய தீரும். அவருடைய வார்த்தை தவறாதுன்னா அதான் அர்த்தம் அது கண்டிப்பா நடக்கும். அது எப்படி நடக்கும்? சில நேரங்களில் யுத்தத்தினால தான் என்ன செய்யும், நடக்கும். சில நேரம் யுத்தம் செய்து தான் ஜெயிக்க முடியும். யோசுவாவின் நாட்களில் தேவனுடைய வார்த்தை தவறி போகல. ஏன் தவறல? அவர்கள் யுத்தம் செய்தார்கள். அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு யுத்தம் செய்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பித்துக் கொண்டே இருந்தது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் நிற்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னை மகிமைப்படுத்த, என்னை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு யுத்த களத்தில் நிற்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போவதே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு. நான் என்ன சொல்றேன், யுத்த களம் என்பது ஆண்டவர் நமக்கு நியமித்த ஒன்று. எல்லா தேவ பிள்ளைக்கும் ஒரு யுத்த களத்தை நியமித்து இருக்கிறார். எந்த அளவுக்கு யுத்த களத்தில் நிற்கிறோமோ, யோசுவாவும் ஜனங்களும் யுத்த களத்தில் நின்றார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தவறல. இந்த வருஷம் நான் யுத்த களத்தில் நிற்கணும். இந்த வருஷம் என் முழங்கால யுத்தம் பண்ணணும், என் அபிஷேகத்தில் யுத்தம் பண்ணணும். இந்த வருஷம் என் ராஜாமங்களை யுத்தம் பண்ணணும். இந்த வருஷம் அதிகாலையில் எழும்பி உட்கார்ந்து யுத்தம் பண்ணணும். ஜெபத்தில் போராடணும், ஜெபத்தில் யுத்தம் பண்ணணும். சத்துருவோடு என்னை எதிர்த்து நிற்கிற அந்தகாரங்களோடு நான் யுத்தம் பண்ணணும். இந்த வருஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு யுத்த களத்தில் நிற்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபையை கர்த்தர் விலக பண்ணுவா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம், ஆமென், யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய பிரைஸ் காட் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், எங்களை சேர்ந்தவரோ சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல,
நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல, இன்னும் யுத்தத்துக்குள்ள போகல, யுத்தத்தை நடத்த ஆரம்பிக்கல. யுத்தத்தை நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சமவெளியில் நிற்கும் போது, அவன் எரிகோவின் சமவெளியில் நின்று அந்த ஜனத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருவர் உருவின பட்டயத்தோடு வருகிறார். உருவின பட்டயத்தோடு வருகிறவரை பார்த்தபோது யோசுவா கேட்கிறான், நீர் என்னை சார்ந்தவரா, எதிரியை சார்ந்தவரா? பட்டயத்தோடு வந்திருக்கிறீரே, நீர் யார் என்று கேட்டபோது அப்பதான் அந்த மனுஷன் வந்தவர் சொல்றாரு, நான் உன்னை சார்ந்தவரும் அல்ல, எதிரியை சார்ந்தவரும் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இறங்கி வந்திருக்கிறேன். இறங்கி வந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு, நான் சேனையின் அதிபதியாய் இறங்கி வந்திருக்கிறேன், உனக்கா யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன், உன் கூட சேர்ந்து யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன். உடனே யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறான். அவர் சொல்றாரு, உன் பாதரட்சி அவுத்துரு, உன் பாதரட்சியில இனி நிக்காத, நீ என் கூட சேர்ந்துக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னபோ அவன் பாதரட்சி அவிழ்த்து போட்டுட்டு அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்தான். வசனம் சொல்லுகிறது, நீ நிக்கிற பூமி பரிசுத்தமான பூமி, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் நம்மை ஒரு யுத்தத்துக்குள் அழைக்கிறார், ஒரு யுத்த களத்துக்குள் அழைக்கிறார். வா, போராட வா, போராட வா, நீ போராட ஆயத்தத்தோடு வா. ஏன்னா இந்த யுத்த களத்தில் எனக்காய் ஒருவர் இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் காரியம். இந்த யுத்த களத்தில் நான் தனிமை அல்ல. இந்த யுத்த களத்தில் நான் மட்டும் போராட போவது இல்லை. என் குடும்பம் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், பெற்றோர்கள் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், ஆமென், சூழ்நிலை எனக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். ஆனால் 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 இந்த வருஷம் என்னோடு கூட யுத்தம் செய்வது, என்னோடு கூட யுத்தம் பண்ணுவது நான் மட்டும் அல்ல, என்னோடு கூட ஒரு சேனையின் அதிபதி இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்திருக்கிறார். ஒரு சேனையின் அதிபதி இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையும் தவற விட மாட்டார். அவர் ஒரு சூழ்நிலைகளையும் அவன் தவற விட மாட்டார். தெய்வம் நியமித்தவைகளை செய்து முடிக்காமல் அவர் திரும்பவே மாட்டார். இந்த காலவேளையில் என்னோடு கூட யுத்தம் பண்ண சேனையின் அதிபதி என்னோடு உண்டு. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? என் கூட யுத்தம் பண்ண ஆண்டவர் என் கூட உண்டு. ஹல்லேலூயா. யுத்தத்தில் நான் தனிமை அல்ல, நான் தனிமை அல்ல, யுத்தத்தில் நான் தனிமை அல்ல. யோசுவா நினைத்தா எப்படி ஜெயிக்க போகிறோம், இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம், இந்த தேசத்தை எப்படி அழிக்க போகிறோம். எரிகோ மிகப்பெரிய பட்டணம், யோர்தானை கடந்தாச்சு. யோர்தானை கடந்த முதல் பட்டணமே எரிகோ. எரிகோவை சுதந்தரிப்பது சாதாரண காரியம் அல்ல. எரிகோ வேசித்தனங்கள் நிறைந்த பட்டணம், பாவம் நிறைந்த பட்டணம். இந்த பாவம் நிறைந்த பட்டணத்துக்குள்ள போவது கடினம். அதனால என்ன செய்யணும் தெரியல. சுத்தி பார்த்துட்டு வந்த வேவுக்காரர்கள் சொல்றாங்க, பெரிய அலங்கம் இருக்கிறது, பெரிய ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். ஜனங்களுடைய இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று, கர்த்தர் நமக்கு இதை ஒன்று செய்ய போறார் என்று வேவுக்காரர்கள் சொன்னாலும் கூட யோசுவாவின் கண்கள் ஏக்கத்தோடு தான் பார்க்கிறது. எரிகோவின் சமவெளியில் இதை எப்படி தாண்டி போக போறேன், இதை எப்படி ஜெயிக்க போறேன். ஆமே, அலங்கம் பெருசா இருக்கு. ஆமே, இதுவரைக்கும் இப்படி ஒரு அலங்கத்தை இவர் பார்த்ததே இல்லை. இவருடைய கடந்த 40 வருஷ அனுபவத்தில், இந்த 40 வருஷத்துல இப்படி ஒரு அலங்கத்தை கண்டு யுத்தம் பண்ணதே இல்லை. என்ன செய்யணும் தெரியல. கலங்கி நிற்கும் போதாக்கும் உருவின பட்டயத்தோடு சேனையின் அதிபதி இறங்கி வந்தா. நான் என்ன சொல்றேன், ஒரு தூதன் அனுப்பியிருந்தா கூட அது காரியம் வேற, அதை பெருசா பேச வேண்டாம். ஆனா இறங்கி வந்தது சேனையின் அதிபதி. அப்படியானால் பரலோகம் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த யோசுவா மூலமாக ஆண்டவர் செய்ய நினைத்த ஒன்றையும் தரையில விழ அவர் விரும்பாததுனால தூதனை அனுப்பி அல்ல, அவரே இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்தார். தன்னுடைய ஆட்களை அனுப்பி என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கள் கத்த சொல்லல, அவரே இறங்கி வந்தார். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் நான் சீரியஸாய் வாழணும். ஏன்னா எனக்கா இறங்கி இருக்கிறது தூதர்கள் அல்ல, சேனையின் அதிபதி. எனக்கா இறங்கி இருப்பது பாதுகாப்பின் உபகரணங்கள் அல்ல, சேனையின் அதிபதி. எனக்கா இறங்கி இருப்பது தேவ பிரசன்னம் அல்ல, சேனையின் அதிபதி. அவர் மகிமையானவர். ஓரா காதாராமா. இந்த காலவேளையில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமே, யுத்த களத்தில் நான் மட்டும் நிற்க போவது இல்லை, யுத்தத்தில் நான் மட்டும் போராட போவதும் இல்லை. ஏன்னா என் கூட யுத்தத்தில் சேனையின் அதிபதி உண்டு.
ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆமென் ஆமென் கர்த்தர் நம்மளை ஒரு யுத்தத்துக்குள் அழைக்கிறார், ஒரு யுத்த களத்துக்குள் அழைக்கிறார். ஆமென். சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகள் ரொம்ப பெரியதாக இருக்கிறது, சுதந்திரிக்க வேண்டிய பகுதிகள் பெரியதாக இருக்கிறது. வாசித்து பாருங்கள் யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆமென் ஆமென் யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, யோசுவா மூலமா கேட்கிறார். யோசுவா சொல்றாருப்பா, நீங்க எந்த மட்டும் சுதந்தரிக்காம இருப்பீங்க? ஏன்னா சில கோத்திரத்தார் மாத்திரம் தான் சுதந்தரித்து இருக்கிறார்கள். நிறைய பேர் யுத்தம் பண்ண விரும்பல, யுத்தம் பண்ண போகல. அதனால யோசுவா கேட்கிறாரு, ஏய் நீ எந்த மட்டும் யுத்தம் பண்ணாம அசதியா இருப்ப? இந்த கால வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். எந்த மட்டும் யுத்தம் பண்ணாம இருப்ப? எந்த மட்டும் யுத்த களத்துக்குள்ள வராம இருப்ப? எந்த மட்டும் தேவ பிரசனத்துக்குள்ள வராம இருப்ப? ஏன்னா நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது, நீ ஏறி பிடிக்க வேண்டிய எல்லைகள் அநேகம் இருக்கிறது. மேல தரிசனம் இருக்கு, மேல திட்டம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒன்று கூட தவறி போக கூடாது. அப்படியானால் அவருக்கு மிகப்பெரிய நோக்கம் என்னை கொண்டு இருக்கிறது. அவர் என்ன கேட்கிறாரு? நீ எந்த மட்டும் அசதியா இருப்ப? எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்ப? எந்த மட்டும் இப்படியா இருப்ப? சுதந்தரிக்க நீங்கள் சோர்ந்து போவது என்ன? இவர்களை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் சோர்ந்து போற? இந்த கால வேளையிலே ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், இனி யுத்தம் பண்ண அசதியா இருந்தா தவறி விழுந்துருவோம், தவறி விழுந்துருவோம். இனி யுத்தம் பண்ணாம இருந்தா, திறப்புல நிக்காம இருந்தா நம்முடைய கால்கள் தடுமாறிடும். ஏன்னா யுத்த களத்தில் நிற்கிறவன் விழுந்து போவதே இல்லை, யுத்த களத்தில் நிற்கிறவன் தடுமாறுவதில்லை. ஏன்னா அவன் நிற்பது யுத்த களத்தில், அவனை தடுமாற கர்த்தர் விடுவதில்லை. இந்த காலவேளையில் நீங்களும் நானும் யுத்த களத்தில் நின்னா என்னை காக்க கர்த்தர் வல்லவர். ஏனென்றால் அவர் என்னை அமைதியாய் உட்கார வைக்க அல்ல, இந்த வருஷத்தில் யுத்தம் பண்ண அழைக்கிறார், யுத்தம் பண்ண அழைக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ண அழைக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலவேளையில் என் வாழ்க்கை இந்த வருஷம் அப்படியே சைலண்டா போகும்னு கர்த்தர் சொல்ல வரல. யுத்தத்துக்கு வா, யுத்த களத்துக்குள்ள வா. யுத்த களத்துக்கு வா. இது யுத்தம் செய்யற காலம், யுத்தம் செய்யற காலம். இந்த காலத்தில் அசதியாயிராத, போராடு. நீ தவறி விழுவதில்லை, தவறி விழுவதில்லை. தாவீதே, இது யுத்த காலம், அரண்மனையில மட்டும் இருந்துராத. தாவீதே, இது யுத்த காலம். வாலிபனே, இது யுத்த காலம். பெரியவர்களே, முதியவர்களே, இது யுத்த காலம். அரண்மனையில மட்டும் இருந்துராத, விழுந்து போவ, விழுந்து போவ. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் நம்மோடு பேசுகிறார். யுத்த களத்தில் நில்லு, இனி தவறி விழாத, தவறி விழாத. ஆனா ரகாதாரா, தேவ தூதனானவர், அந்த சேனையின் அதிபதியானவர் யுத்த களத்தில் உண்டு. கபாலஹாதாராமா ஒன்னு தெரியுமா? யுத்த காலனால அங்க உடன்படிக்கை பெட்டி போயிடும், அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். யுத்தம் முடியும் வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி திரும்பாது. யுத்தம் முடியும் வரைக்கும் ஆசாரிகள் திரும்ப மாட்டார்கள். யுத்தம் முடிய வரைக்கும் பூரிகைகளை ஊதுகிறவர்கள் திரும்ப மாட்டார்கள். யுத்தம் முடிய வரைக்கும் அபிஷேகம், ஆராதனை, ஜெபம் எல்லாமே யுத்த களத்தில். அப்படியானால் எனக்கு இனி வீட்டுக்குள்ள வேலை இல்லை, சுகபோகமாய் வாழ வேலை இல்லை, இனி அமைதியா இருக்க வேலை இல்லை. இனி நான் அமைதியா இருந்தா சாத்தா தேடி வருவான். இனி நான் அசதியா இருந்தா என்னை விளப்பண்ண சத்துரு தேடி வருவான். இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை அழைக்கிறார், யுத்தத்துக்கு வா. கபாலஹாதாரா, ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கால வேளையில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது, இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சிலரை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார், தட்டி எழுப்புகிறார். உடபாலஹாதாரா, என்னால எழும்ப முடிய இல்லைன்னு சொல்ற அநேகர் மேல ஒரு பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் போடுகிறார். ஒரு பலத்த ஜெப ஆவிய கபாலஹாதாரா போராடுகிற ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் போடுகிறார். இந்த வருஷத்துல நீ யுத்தம் செய்ய உன் கால்கள் ஒரு அபிஷேகம். கமானஹாதாரா உடபாலஹாதாரா அத்ரே ஹalleluya. ஹalleluya.
யோசுவாட்ட கத்த சொன்னார், உன் பாதரட்சியை கழட்டிட்டு யுத்தத்துக்கு வா. உன் பாதரட்சியில் நின்றுட்டு யுத்தம் பண்ணாத, உன் பலத்தில் நின்றுட்டு போராடாத, உன் பலத்தில் நின்றுட்டு யுத்தம் செய்யாத. அதுக்கு நல்ல உதாரணம் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 17-12 மனாசேயின் புத்திரர் பட்டணங்களில் குடிகளை துரத்திவிட கூடாமல் போயிற்று. மனாசேயின் புத்திரரால் ஒரு கூட்டத்தை துரத்தவே முடியலை, ஜெயிக்க முடியலை. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? யோசுவாவிடத்தில் வந்து, எங்களுக்கு வேறு இடத்தை தாங்க, இந்த இடத்துல என்னால் ஜெயிக்க முடியலை, இந்த வீட்டில் என்னால் மேற்கொள்ள முடியலை, நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி வேற ஒரு பிளேஸை கேட்குறார். அப்படி கேட்கும்போது யோசுவா என்ன சொல்கிறாருன்னா 15ஆம் வசனம், நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எபிராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் பெர்ஷியர் ரெப்பாயிமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, இடத்த மாத்தாத யுத்தம் பண்ணு. அவர் என்ன சொல்ல, என்னால் ஜெயிக்க முடியல. இந்த மனாசேயின் புத்திரர் என்ன சொல்றாங்க, என்னால் மேற்கொள்ள முடியல, நான் ஜெயிச்சிடலாம் சுதந்திரிச்சிடலாம் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அதுக்கு கர்த்தர் யோசுவா சொல்றாரு, சரி அதுக்காக இடத்த மாத்தாத, பேட்டனை மாத்து. யுத்தத்தினுடைய பேட்டனை என்ன செய். இதுவரை நாள் நேர போனல்ல அவன்கிட்ட, இனி நேர போகாத, அவனுக்கு ஆதாரமா இருக்கிற காட்டு தேசத்துக்கு போ. அவனுக்கு ஆதாரமே காடு தான். அவர் சொல்ற காட்டுக்கு போ. இப்ப மனுஷனோடு யுத்தம் பண்ணாத, காட்டை திருத்து. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆமென். 18ஆம் வசனம், அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் என் எதிரியுடைய பதிவு இருக்கிற இடமே காடுகள் தான். கர்த்தர் சொல்றாரு, இடத்த மாத்தாத, பேட்டனை மாத்து. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம், இந்த குடும்பத்தை விட்டு தூரம் போயிடுவோம், வேற எங்கேயாவது போயிடுவோம், அப்படி நீ நினைக்காத. யுத்தத்தின் பேட்டனை மாத்து. இருக்கிற இடத்துல அவன் எதை வச்சு மேற்கொள்றான்? இந்த காடு தானே. டெய்லி போ, அவன்கிட்ட யுத்தம் பண்ணாத, காடுகளை திருத்து. ஒரு நாளைக்கு ஒரு 50 மரத்தை வெட்ட, ஒரு நாளைக்கு 50 புதர்களை தோண்டி தூர போட, ஒரு நாளைக்கு 50 முள்ளு மரத்தை தூக்கி தூர போடு. இப்படி ஒரு 10 நாள் செஞ்சு பாரு. 10 நாளில் பெரிய கிரவுண்டே உனக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். அப்போ யோசித்து பாருங்க, நீ நேரடியா போனா அவனை மேற்கொள்றான். ஏன்னா அவன் இரும்பு ரதம் இருக்குது, அவனுக்கு காடு தான் பலம். ஏன்னா இவங்க புதுசா உள்ள வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் காடு பழக்கப்பட்ட இடம். காட்டுல பதிவு இருக்கலாம், காட்டுல மிருக ஜீவன்கள் இருக்கும், காட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சந்தனம் கடத்தின வீரப்பன், அவரை குறித்து இப்படி சொல்லுவாங்க, என்னன்னா போலீஸ்காரங்க 10 அடி தூரத்தில் இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாதான். அந்த இலைக்குள்ள, அந்த மர இலைக்குள்ள உள்ள மறைஞ்சு கிடப்பாராம், யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதான். அவர் வர்ற போலீஸுடைய சத்தம், அந்த ஷூவுடைய சத்தம் கூட வீரப்பனுக்கு தெரியுமா. அதனால அவரை பிடிக்கிறதுங்கிறது அபூர்வம். அவன் யாராவது இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி போனா, அப்படி ஒருத்தர் வந்ததுக்கான அடையாளமே அந்த இடத்துல என்ன செய்யாது. ஏன்னா அவனுக்கு பலம் எதுதான், காடு தான். அதனால தான் அவனை அடிச்சது வெளியில வச்சு, வீரப்பனை ஜெயிச்சது காட்டுக்குள்ள வச்சு அல்ல, எங்க வச்சு, வெளியே வச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போற வழியிலையாக்கும் தூக்குனது. அப்போ காட்டுக்குள்ள போயிட்டா எதிரியை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் சொல்ற, யுத்த பேட்டனை மாத்திடுவோம், வா எங்க போவோம், காட்டை திருத்துவோம். இப்ப கர்த்தர் மாத்தினார். இவன் எதை நோக்கி யுத்தம் பண்றான்? டெய்லி 60 தூக்கிட்டு வர்றான், கோடாரை தூக்கிட்டு வர்றான், 10 மரத்தை வெட்டுறான், 50 மரத்தை வெட்டுறான், அங்க செதுக்கி புல்லெல்லாம் வெட்டுறான். எதிரி என்ன நினைச்சிருப்பான், இவங்க லூசு மாதிரி ஏதோ வேலை பார்க்குறான், யுத்தம் பண்ண வர சொன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அவர் ஒரு வார்த்தை அதில் சொல்றாரு பாருங்க. 17ஆம் வசனத்தை பாருங்க. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எபிராயிமரையும் மனாசேரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உண்டு, உனக்கு என்ன உண்டு, பேசுங்க, உனக்கு என்ன உண்டு. கர்த்தர் அந்த காலவில் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, பின்வாங்காத போராடு, உனக்கு மகா பராக்கிரமம் உண்டு. நீ பின்வாங்காத, இந்த இடத்தை விட்டு பின்வாங்காத. என்னால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல நினைக்காத, பாவத்தை மேற்கொள்ள முடியல நினைக்காத, பின்வாங்காத போராடு. ஏன்னா நீ ஜனம் பெருத்தவர். இப்ப காடுகளை திருத்து, பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் என்னென்ன கண்டுபிடி, அதை எதிர்த்தாடி. எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு பாரு.
வருமானத்துல சாத்தான் கை வைக்கிறானா, ஜெபத்தை மாத்து. உன் வருமானத்துல ஒவ்வொன்றையும் கை வச்சு ஜெபம் பண்ணு. சுகத்துல சாத்தான் கை வைக்கிறானா, அப்போ ஒவ்வொரு நாளும் எதுக்கு விரதமா ஜெபம் பண்ணுங்க, சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த அந்தகாரத்தை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. அவன் வீட்டுக்குள்ள வறுமை வருதா, அப்போ சம்பளம் கையில வரும்போதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா பேட்டர்னை மாத்து. இப்ப நம்ம கடந்து உருள்றோம் இல்லையா, தேவைகள் பெருகும்போது கடன் வாங்குறோம், கடன் வட்டி ஆகுது, முடியல. இப்ப கர்த்தர் சொல்ல பேட்டர்னை மாத்து. நீ நேர போய் தோக்காத. இப்ப உட்கார்ந்து ஜெபத்தை மாத்து. எந்த வழியா சாத்தான் அடிக்கிறான்னு பாரு. பிள்ளைகள் மூலம் பிரச்சனை வருதா, அப்ப பிள்ளைகளுக்காக போராட பிரயாசப்படு. அப்படின்னா எந்த இடத்திலிருந்து இப்ப பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் பிரச்சனைனா அதை சரிப்படுத்த ட்ரை பண்ணணும். மொபைல்ல தான் பிரச்சனைனா அதை சரிப்படுத்த ட்ரை பண்ணணும். ஆமே, எனக்கு தேவையில்லாத பழக்கங்கள் இருக்குன்னா அந்த பழக்கங்களை சரிப்படுத்த பிரயாசப்படணும். கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஆகலும் யுத்த களத்துக்கு யுத்தத்துக்கு வா. அதிகாலை ஜெபிக்க முடியலையா, அப்ப ராத்திரி ஆயிரம் 1 மணி நேரம் என்ன செய், ஜெபம் பண்ணு. ராத்திரி ஜெபிக்க முடியலையா, காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. இல்லையா பகல்லையாவது 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரு. அப்ப எப்படி ஆகிலும் பேட்டனை மாத்தி யுத்தம் பண்ணு. சாத்தான் ஒருவேளை ராத்திரி ஜெபம் பண்றான், ராத்திரி அடிக்க வந்தா காலையில ஜெபத்தை மாத்து. காலையில வந்து அடிக்க வந்தா பகலுக்கு மாத்து. ஆமே, சோர்ந்து போக நேரமெல்லாம் நேரத்தை மாத்திட்டே இருக்கு. ஜெபத்தை மாத்தாத, யுத்த களத்தை மாத்தாத, நேரத்தை மாத்துங்கிறாரு. ஆமே, 10 நாள் அதிகாலை ஜெபம் பண்ணா 11ஆவது நாள் அதிகாலை எழும்ப விட மாட்டான். பிசாசு போராடுவான். அப்ப என்ன செய், பகல்ல உட்கார்ந்து அன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. போராடு. ஆண்டவர் சொல்றார், போராடிட்டே இரு. ஏன்னா உன்ட்ட மகா பராக்கிரமம் உண்டு. கூடவே சேனையின் அதிபதி என்னோடு கூட இருக்கிறார். கூடவே சேனையின் அதிபதி இருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்றாரு, யுத்த களத்துக்கு வா, போராடுவோம். யுத்த களத்துக்கு வா. யோசேப்பின் புத்திரர்கள் யுத்த களத்தில் நின்றார்கள். 18ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியை பாருங்க. கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள். என்கிட்ட இரும்பு ரதம் இல்லை, என்கிட்ட பெரிய ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா இவர்கள்லாம் இப்பதான் உள்ளே வந்திருக்கிறாங்க, இப்பதான் யுத்தத்தை படிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கிடையாது, இவங்களுக்கு ராஜாக்கள் கிடையாது. அதனால பெரிய ஆயுதம் ஒண்ணு இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவன்கிட்ட இருக்கிற இரும்பு ரதத்தையே உன்னால மேற்கொள்ள முடியும். அவன்கிட்ட இருக்கிற இரும்பு ரதத்தை உன்னால ஜெயிக்க முடியும். அவர் சொல்றாரு, யுத்தத்தை நிறுத்தாத, போராடு. யுத்தத்தை நிறுத்தாத, போராடு. கிதியோன் யுத்தத்துக்குள் போனது நடுராத்திரியில. அவன் நடுராத்திரியில யுத்தத்துக்கு போனான் இல்லையா? ஆமே. தாவீது யுத்தத்துக்கு வந்தது சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துலயாக்கும் எங்க வந்தான், யுத்த களத்துக்குள்ள வந்தான். அப்ப யுத்த களத்துக்குள் வருவதற்கு எனக்கு நேர விஷயம் அல்ல, யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா, யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தத்திற்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒன்று தரையில் விழுவது இல்லை என்றால் அது யாருக்குன்னா, யுத்தம் பண்றவனுக்கு அவன் வாழ்வில் ஆண்டவர் ஒன்றையும் தரையில் விடுவதில்லை. கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இரண்டாவதாக யாரை ஆண்டவர் இந்த வருஷம் தரையில் விடுவதில்லை என்றால், தன்னுடைய குத்து விளக்கை காத்து கொள்ளுகிறவனை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமுவேல் படுத்திருந்த இடம் எது தெரியுமா? குத்து விளக்கு அண்டையில். அந்த விளக்கு அணையக்கூடாது. சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. அந்த விளக்கு அணையக்கூடாது. ஏன்னா முந்தின வசனம் சொல்லுது, ஏலியால பார்க்க முடியலை, அதனால ஏலியால செய்ய முடியாது, ஏலியால தீபத்தை ஏற்ற முடியாது, ஏலியால எண்ணெயை ஊற்ற முடியாது. அதனால ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன பொறுப்பு? இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய விளக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது, அணையவே கூடாது. அப்போ இவன் ராத்திரி முழிச்சு பார்த்து தூங்கணும். ஏன்னா எதை அணைச்சிடக்கூடாது, பேசுங்க, எதை அணைச்சிடக்கூடாது, விளக்கு அணைச்சிடக்கூடாது. காலையில் பகலில் வந்து பார்க்கணும், விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. ஏதாவது திரி மங்கி எரிந்தா அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஏதாவது திரி சரியில்லைன்னா வெட்டி அதை சரிப்படுத்தணும். எண்ணெய் தேவைப்பட்ட நேரத்தில் எண்ணெய் ஊற்றணும். ஒவ்வொரு நேரமும் சுத்திகரிக்கணும். அப்படியானால் சாமுவேலுடைய முழு கவனமும் எதை சார்ந்திருந்தது என்றால், குத்து விளக்கையே சார்ந்திருந்தது. நான் என்ன சொல்றேன் புரிந்து கொள்ளுங்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேக தீய அணைச்சிடவே கூடாது.
அணைச்சிடக்கூடாது, எனக்குள்ளுக்கிற அபிஷேகத்தை அணைச்சிடக்கூடாது. ஆண்டவர் யாரை தரையில் விடுவதில்லை தெரியுமா? தன் குத்து விளக்கை காத்து கொள்ளுகிறவனை, தன் விளக்கை காத்து கொள்ளுகிறவனை. நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க மங்கி எரிஞ்சா உங்களை அனல் மூட்டிடலாம், நீங்க அணைச்சிட்டா திரும்ப எழுப்புவது கடினம். அதான் கர்த்தர் சொன்னார், ஒருவன் பின்வாங்கி போவானால் என் ஆத்துமாவின் மேல் பிரியமாய் இராது. ஏன்னா அணைச்சதுக்கு அப்புறம் திரும்ப எழுப்புறது கடினம். ஒரு 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 அடுப்புல தீ வச்சிருக்கிறீங்க, அப்படியே அந்த அடுப்பு மங்கி மங்கி எரிஞ்சதுன்னா 2 விறகு எடுத்து தட்டி தூக்கி வச்சா திரும்ப என்ன செஞ்சிடும்? தீ பிடிச்சிரும். தண்ணியை கோரி ஊற்றி அணைச்சிட்டா திரும்ப எப்படி அனல் மூட்டுவது? அடுப்பு மேல ஒரு 2 குடம் தண்ணி தூக்கி ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்ப அடுப்பு பத்த வைக்கணும்னா தலகுப்புற நின்னாலும் என்ன செய்யாது? நடக்காது, கடினம். அடுப்பு காயணும், விறகு காயணும், எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் தீ பிடிக்கும். அது பிடிக்கிறதுக்குள்ள ஒரு புகை மூட்டமே என்ன செய்யும்? எலும்பும் மூச்சு முட்டும், கஷ்டமா இருக்கும். அப்போ எத்தனை வேலை. அப்போ மங்கி இருக்கிறத ஈஸியா அனல் மூட்டிடலாம், ஆனா அணைச்சதை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு வருஷம் ஆயிரும், மாசம் ஆயிரும். அதான் நான் சொல்றேன், நான் விழுந்து போக கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டனா என் அபிஷேகத்தை இழக்க கூடாது. மகிமையை சுமக்கிறனா என் மகிமை இழக்க கூடாது. ஏன்னா நான் சுமக்கிற மகிமை விலையேறப்பட்டது, நான் சுமக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. இதை நான் அணைச்சிட்டா திரும்ப இந்த இடத்துக்கு வருவதற்கு வருஷம் ஆயிரும், திரும்ப இதே இடத்துக்கு வருவதற்கு மாச கணக்கா நான் போராட வேண்டியிருக்கும். அப்படியான கர்த்தர் வருஷம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஒன்னு யுத்தத்துக்கு வா, 2 குத்து விளக்க அணைய விட்டு விட்டுறாத. ஏன்னா நீ தவறி போக கூடாது. இந்த விளக்கின் வெளிச்சத்துல தான் சில யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. சில நேரம் சூரியனின் வெளிச்சத்தில் யுத்தம் நடக்கும், ஆனா சில நேரம் தீபத்தின் வெளிச்சத்தில் கிதியோனும் ஜனங்களும் தீபத்தின் வெளிச்சத்தில் தான் யுத்தம் செய்தார்கள். அப்படியானால் சில யுத்தம் எங்க தான் நடக்கும்? தீபத்தின் ஒளியில. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தது அந்த தீபத்தின் ஒளியில. அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாய் அந்த பாறையில் வடிய ஆரம்பித்தது. அவர் பெருமூச்சு சத்தத்தோடு ஜெபித்தார் கெத்செமனே தோட்டத்தில். அப்போ சில நேரம் நம்ம போராடுவதற்கு அபிஷேகம் மட்டும்தான் உதவி செய்யும். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் இனி ஜெபிக்க முடியல, இனி ஆராதிக்க முடியலன்னு அப்படியே அந்த படுக்கையில விழுந்து கிடக்கும் போது குத்துவிளக்கு இருக்கு பாருங்க, அது மட்டும் ஃபயர் ஆகிட்டே இருக்கும், அது மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும், அது மட்டும் அதுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கும். கர்த்தர் கூட இருப்பா, கர்த்தர் நடத்துவார், சோர்ந்து போகாத, அது பேசிட்டே இருக்கும். கொஞ்சம் அதுக்கு விட்டு மட்டும் கொடுத்துட்டா போதும், பற்றி பிடிக்கும், அபிஷேகம் பற்றி பிடிக்கும். இதயத்தில் தோணுகிற தூண்டப்படுகிற அந்த வசனத்துக்கு, அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், என் முழு வாழ்க்கையும் அது பற்ற பிடிக்கும். இந்த வருஷம் நீங்க நடக்க போகிற சில இருளுக்குள்ள நடந்து போக அபிஷேகம் என்கிற தீபம் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்க போகிற பாதையில ஆமே எத்தனை காரிருள் உங்களை மூடி இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் பாதையை காட்டும். கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தரை உயர்த்துறீங்களா? இந்த வருஷம் அபிஷேகம் பாதையை திறக்கும். சில நேரம் நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் பதில் கிடைக்கும், ஆனா சில நேரம் அபிஷேகத்தில் ஆவியில சில பதில்களை கர்த்தர் வைப்பா. நல்ல கைதட்டி துதிக்க பார்க்கலாம். இந்த கால வேளையில் ஒரு பலத்த அபிஷேகம் மூடுவதாக. மங்கி எரிகிற ஒவ்வொரு குத்து விளக்குகளும் இந்த கால வேளையில் அனல் கொள்வதாக. பச்சை பிடிக்கட்டும். மங்கி எரிகிற எல்லா அனுபவங்களும் மாறுவதாக. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் கடந்த வருஷத்துல என் அபிஷேகத்தை அணைச்சிட்டேன், என் அபிஷேகம் அணைஞ்சிருச்சு, இதை திரும்ப எடுப்பிக்க முடியல, திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வர முடியல.
என்னால் திரும்ப அந்த பிரசனத்துக்குள்ள வர முடியலை, வருஷங்களாய் போராடுறேன், வருஷங்களாய் எழும்ப நினைக்கிறேன், ஆனால் முடியலை நீங்க சொல்வீங்கன்னா உங்களுக்கு இந்த கால வேளையில் கர்த்தர் வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறார். என்ன வாய்ப்பு தெரியுமா? தொப்பு தொப்பாய் நனைந்த அந்த பலிபீடத்தின் மேல கர்த்தருடைய அக்கினி எலியாவின் நாட்களில் இறங்கி பட்சிக்குமானால் இந்த பகல் வேளையில் இறங்குது ஒரு அக்கினி, இறங்குது ஒரு அக்கினி, இறங்குது. ஓ ராகாதாரா ஆதாரகத்துடா, நீ எவ்வளவு அணைச்சு போட்டிருந்தாலும் பட்டு எரிய வைக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். காவாலா ஆதாரா ஓ ராகாதாரா, நீ எவ்வளவு அணைச்சு போட்டிருந்தாலும் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவாபிஷேகம். ரீபாலா ஆதாரா உடபாலா துடாதரா, கர்த்தரை துதிங்க. நீ எவ்வளவு உன் பலிபீடம் அணைஞ்சு கிடந்தாலும், நனைஞ்சு தொப்பு தொப்பா இருந்தாலும் அவைகள் மேல ஊற்ற கர்த்தரால முடியும். அபிஷேகம் பட்டு பிடிக்கட்டுமே. Kabalama shakamanadara udabala hatudabala baudiantara tudadara adere adara. எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்க? இந்த கால வேளையில் அணைஞ்சு கிடக்கிற எண்ணெய் தட்டி எழுப்ப கர்த்தர் போதுமானவர். கணைஞ்சு கிடக்கிற எண்ணெய், நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு ஆவியானவர் நம்ம எப்படி பலப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? இனி நான் அணைஞ்சு கிடக்கக்கூடாது, இனி அணைஞ்சு கிடக்கக்கூடாது, இனி அணைஞ்சு கிடக்கக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலை உங்கள் தீபத்தை அணைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை வியாதிகள் உங்கள் தீபத்தை அணைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை போராட்டங்கள் உங்க தீபத்தை அணைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை பாவம் உங்க விளக்க அணைச்சிருந்திருக்கலாம். வாய் திறந்து துதிக்கணும். தம்பிமாரெல்லாம் வாய் திறக்கணும், தங்கச்சிமாரெல்லாம் வாய் திறக்கணும். ஒருவேளை உங்க தீபம் அணைஞ்சிருந்தா இப்ப கர்த்தரை துதிங்க, இப்ப கர்த்தரை துதிங்க. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த கிருபை அணைந்து கிடக்கிற உன் விளக்கின் மேல, அணைந்து கிடக்கிற அந்த விளக்கின் மேல இன்னைக்கு பரலோக அக்கினி பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. காபாலஹத்துடா உடபாலபாதரா அதரகத்துடா, என்னை எழுப்ப யாரால் முடியும் என்று ஏங்கிடாய் அல்லவா? புதிய அபிஷேகத்தை காபாலபாதரா அதரகத்துடா அதரபௌடியாந்தரா, இழந்த அபிஷேகம், இழந்த கிருபை காபாலஹத்துடா அதரபௌ ரியாந்தரே, இழந்த தேவ கிருபை பாய்வதாக. கமானாதாரா அனல் மூட்ட கர்த்தரால் ஆகும், அனல் மூட்ட கர்த்தரால் ஆகும். கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். என்னை அனல் மூட்ட கர்த்தரால் ஆகும். கபாலாதாரா உடபாலபாதாரா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்த அபிஷேகத்துடைய அனுபவமே இல்லையே, அபிஷேகத்துடைய அனுபவமே இல்லையே, அந்த பிரசனத்தை நான் பார்த்ததே இல்லையே, என்னால உணரவே முடியலையே. நீங்க சொல்ற அபிஷேகத்தை என்னால ஃபீல் பண்ணவே முடியல நினைக்கிறீங்களா? இப்ப வாய் திறந்து கேளுங்க, இப்ப வாய் திறந்து கேளுங்க. என்னையும் நிரப்பு ஆண்டவரே சொல்லுங்க. சில புதிய பலிபீடங்கள் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக, கர்த்தர் ஊற்றுவாராக. கேளுங்க பார்க்கலாம். உன் பலிபீடத்தின் மேல ஒரு அக்கினியை கர்த்தர் போடுவாராக. கபாலவாதாரா அதரகத்துடா. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறலனாலும் இன்னைக்கு ஜோமன ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். கபாலவா உடபாலவாதாரா அதரகத்துடா அவுடாதாரபௌடியாந்தரா பாய்வதாக. கமானஹதாரா உடபாலவா ஷகமானதாரா அதரகத்துடா அவுடபாலஹதுடா அதரே அதரபௌடியாந்தரா கமானமாதாரா. நல்ல கர்த்தரை உயர்த்தணும், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா இந்த அபிஷேகத்தின் தீபம் தான் நம்மளை வழி நடத்தும். இந்த அபிஷேகத்தின் தீபத்துல தான் சில இருளை கடக்க முடியும், சில இருளை கடக்க முடியும். இந்த அபிஷேகத்தின் தீபத்துல தான் இனி இருளை கடந்து போக முடியும். கபாலஹதாரா துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். நீ கடக்க முடியாத அந்த இருளை கடக்க உன் விளக்கின் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார், அபிஷேகத்தை வைக்கிறார். நீ கடக்க முடியாத அந்த இருளை கடக்க உன் கையில் இருக்கிற அந்த விளக்கின் மேல ஒரு புதிய எண்ணெயை, ஒரு புதிய எண்ணெயை ஊற்றுவாராக. கபாலவாதாரா பற்றி பிடிக்குது, பிடிக்குது, பிடிக்குது. கபாலஹத்துடா அதரபௌடியாந்தரா ஒரு புதிய மகிமையை கர்த்தர் வைப்பாராக.
Shahatarama, Udabala Hatuda, Ataramodiantara, Kabalava Shakamana, Ataragatuda, Atarama, Leantare, Udabala. ஒன்று தெரியுமா, என் விளக்கு எது தெரியுமா, என் விளக்கு எது தெரியுமா, அபிஷேகத்தினுடைய விளக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது என் வெளிப்பாடு, அது என் சொப்பனம், அது என் தரிசனம். ஏன்னா ஆண்டவர் என்ன நடத்துவதே சொப்பனத்தில் தான், ஆண்டவர் நம்ம நடத்துவதே தரிசனத்தில் தான், ஆண்டவர் நம்ம நடத்துவதே ஆமே நம்முடைய ஜெபத்தில் தான். ஆமே வெளிப்பாடு, அது தாங்க குத்துவிளக்கின் அபிஷேகம், வெளிப்பாடு. ஏன்னா இந்த விளக்கு எங்க ஏற்றப்படுதோ அங்கே துளைந்து போனது கண்டுபிடிக்கப்படும். இந்த விளக்கு எங்க ஏற்றப்படுதோ அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த விளக்கு எங்க ஏற்றப்படுதோ அங்க மகிமை விளங்கும். அப்படியானால் இன்னைக்கு சில வெளிப்பாட்டின் ஆவிய ஓ ராகாதாரமா அத்தரகதுடா நல்ல துதிக பார்க்கலாம். சில வெளிப்பாட்டின் ஆவிய கர்த்தர் வைக்கிறார் உங்க குத்து விளக்கின் மேல. அந்த வெளிப்பாட்டின் தீ பட்டு பிடிக்கட்டுமே. கபாலபாதாரா அத்தரகதுடா அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவி, அந்த சொப்பனங்கள், அந்த வெளிப்பாடுகள், தேவனுடைய சத்தங்கள் வெளிப்படுவதாக. சாத்திரே ஆதரகதுடா ஆதரபாதா கபாலபாதாரா. ஹalleluya. இயேசுவே இயேசுவே Kabala hatarama, udabala madara, ataraga tudadara, atere maudi antara, rikamana hatara, open agatu, revelation open agatu, kabala hatara, avikure kangal open agatu, kemana hatuda, குத்து விளக்குல 7 அகல்கள் உண்டு. இன்னைக்கு எனக்கு வெளிப்பாட்டின் அகல் ஓப்பன் ஆகட்டும். கபாலா ஹாதாரா வெளிப்பாட்டின் அகல் ஓப்பன் ஆவதாக. ரேகா துடாதரா ஆதாரா மௌடி ஆந்தரா. இனி நான் நடக்க போவது வெளிப்பாட்டின் வெளிச்சத்துல. காமானாமா ஆச்சரியவள. ஓ நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. ஓ நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாற. சொல்லுங்க, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம். தேங்க்யூ ஜீசஸ். நான் விதைச்ச விதையெல்லாம். யுத்தம் என்னை தடுமாற விடாது, யுத்த காலம் என்னை தடுமாற விடாது. இந்த வருஷம் யுத்தம் நான் மட்டும் இருந்துடவே கூடாது. தாவீது ஒரே ஒரு நாள் யுத்தத்துக்கு போகலை. அவன் திரும்பி பார்க்க முடியாத சூழ்நிலைகளை சந்தித்தான். அவன் வாழ்க்கை எவ்வளவு தடுமாற முடியுமோ அவ்வளவு தடுமாறினது. ஓ ஜெபம், யுத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம். 7 அகல்களை எரியணும். ஒரு குத்து விளக்குல 7 எரியணும். ஒன்று கூட எரியாமல் போயிடக்கூடாது. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஒன்று கூட எரியாமல் போயிடக்கூடாது. 7 அகல் உண்டு இல்லையா? 7 பற்றி பிடிக்கணும். 7 அகல்கள் உண்டல்லவா? 7 பற்றி பிடிக்கணும். கபாலா துடாபாலாதாரா ஹவுடாபாலாமா ரியாந்தராதரா. 7 அகல் உண்டல்லவா? 7 பற்றி பிடிக்கட்டுமே. 7 எனக்குள்ள பற்றி பிடிக்கட்டுமே. காதாரா துடாமானதாரா ஹவுடாபாலா துடாதரா ஓரா காதாரமானதாரா. என் 7 அகல்களும் பற்றி பிடிக்கட்டும். அபிஷேகத்தின் 7 பகுதிகளும் பற்றி பிடிக்கட்டுமே. கபாலபாதாரா. அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த அபிஷேகம், அந்த வரங்கள், அந்த கனிகள், அந்த கிருபைகள், அந்த வெளிப்பாடுகள் எல்லா பகுதிகளும் இப்ப திறப்பதாக. கபாலபாதாரா
ஓரா காத்தாரமா குத்து வழக்கின் 7 அகல்களும் ஒப்பனாகட்டுமே. கேமனாகத்துடா அவுடாதாரா அபிஷேகம் பட்டு பிடிக்கட்டுமே. கபாலவா ஷாகமானதாரா ஆதாரஹத்துடாதரா மகிமை உண்டாவதாக. கபாலவா ஷாகமானா. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா, தாவீது விடாய்த்து போனான். அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம் எல்லாத்தையும் எதிரி பிடிச்சிட்டு போனான். அவனால முடியல, என்ன செய்யணும் தெரியல. எல்லாரும் போல அழுது 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 தன் பேலன் போக மட்டும் அழுதான். ஆனா ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த ஆரம்பித்தான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த ஆரம்பித்தான். அவன் எப்ப தன்னை திடப்படுத்த ஆரம்பித்தானோ அவன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, நான் போகட்டுமா, நான் பின்தொடரட்டுமா, என்னால பிடிக்க முடியுமா, நான் ஜெயிப்பேனா, என்னால முடியுமான்னு கேட்டவோ கர்த்தர் சொன்னார், இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போ. சரீரத்துல பலன் இல்லை, சரத்துல முடியல, சரத்தால இனி ஜெயிக்க முடியாது, இனி யுத்தம் பண்ண முடியாது. சரத்தின்படி பார்த்தா பலன் இல்லை. ஆனா எது ஒப்பல இருக்கு தெரியுமா? 7 அகல்களும் பற்றி எரியுது. இந்த வருஷம் இளந்தல திருப்புவதற்கு குத்து வழக்குகள் எரிவதாக. சரீரம் விடாய்த்திருக்கு, ஆனா ஆவியோ பலனா இருந்துச்சு. ஆவி பலனா இருந்தது. இந்த கால வேளையில் பரிசுத்தாவின் மகிமை, பரிசுத்தாவின் மகிமை புடிங்க புடிங்க புடிங்க. ஒரு அக்கனிய, ஒரு அக்கனிய, ஃபயர் ஃபயர் ஃபயர். கபாலவாதா அத்தரகத்துடா ஃபயர் புடி ரிமானா ஹத்தரே உடபாலகத்துடா. இனி சரீரம் பலவீனப்படலாம், ஆனா என் அபிஷேகம் பலவீனப்படுவது இல்லை. கமானா ஹத்தாரா ஓரா காத்தாரமா. என் சரீரம் தோத்து போகலாம், ஆனால் என் அபிஷேகம் தோத்து போவது இல்லை. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, உன் சரீரத்துல நீ பலவீனப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இனி உன் அபிஷேகம் பலவீனப்படுவது இல்லை, இல்லை. காவாலாவாதாரா ஆதாரகத்துடா. சிம்சோனே, உன் கைகள் கட்டப்பட்டிருக்கலாம், உன் கண்கள் இருளாக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அபிஷேகத்தின் பலன் இன்னும் தூண்களை அசைக்கும், இன்னும் தூண்களை உடைக்கும். கபாலவாதாரா ஆச்சேரே, அந்த அபிஷேகம் அது தகர்க்கும். கமானாமா ஷாதா உடபானாமா ஆதாரகத்துடா ஆதாரகத்துடா ஆதாரவாலவாடி உடபாலவாதாரா ஆதாரகத்துடா ஔடாதார ரேதே ரேதே ரேகபாலா ஹத்துடமானதாரா ஔடாபாலா பௌடி ஆந்தரா ஆதாரகத்துடாதாரா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஜெபிக்கிறீங்க? காமானா ஆதாரா. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒன்று சொல்லட்டுமா? இந்த வருஷம் என் சரீரம் எவ்வளவு ஒடுக்கப்படுதோ அவ்வளவு கவலவு என் அபிஷேகத்தில் நான் சாத்தான ஜெயிப்பேன், சாத்தான ஜெயிப்பேன். கபாலவாதாரா துதிக பகலா. இந்த வருஷம் எவ்வளவு கவலவு சாத்தான் என் சரத்தை ஒடுக்கிறானோ, என் சூழ்நிலை ஒடுக்கிறானோ, அவ்வளவு கவலவு என் ஆவியில ஜெயிப்பேன். கபாலவாதாரா. Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, hallelujah. Yeshuve, Yeshuve, hallelujah, hallelujah, hallelujah. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிட வில்லையா. ஜெனிப்பித்தவர் நீர்தான், ஓ கைவிட. தேங்க்யூ. என்னை கைவிட அப்பா, என்னை கைவிட
இல்லையா நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வே நீர்தான் நான் நம்புவேன் तेरे हदुरा बाला तेरे हदरे யூதர்கள் ஓய்வு நாள்தோறும் வேதத்தை வாசிப்பது வழக்கம். அப்படி வேதத்தை வாசிக்கும் போது அவர்கள் அதுக்கு முந்தின நாளே வாசிக்க போகிற மனிதன் வீட்டிற்கு போய் அவன் தலையில் எண்ணெயை வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணி அந்த வார்த்தையை வாசிப்பதற்கு அவனை ஆயத்தப்படுத்துவார்கள். அதற்கு பிறகு முந்தின நாளே அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்து விடுவார்கள். மறுநாள் வேதம் வாசிக்கிற நேரம் வரும்போ யார் தலையில் ஆயில் இருக்குதோ அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டதோ அவர் எழும்பி வந்து அந்த வேதத்தை வாசிப்பார். வாஸ்து முடிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் இந்த மனுஷன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, இந்த மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல ஒரு வாரம் அவன் வேதத்தை எடுத்து வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சுட்டு கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வரும்போ ஒரு ஜெபாலயத்துக்குள் பிரவேசித்தார். ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஜெபிக்க உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஜெபாலய தலைவன் வந்து சொன்னான், ஐயா இது புதுசாக இருக்கிறீர், நீரும் ஒரு ரபி. ஏன்னா இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அன்னைக்கு ரபிக்களை போல பாடம் படித்திருக்கிறார். ஆனால் நீரும் ஒரு ரபி தான், நீர் வந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படி சொல்லும் போது யோசித்து பாருங்க, இவர் தலையில் எண்ணெய் இல்லை, இவர் தலையில் அபிஷேக தைலம் இல்லை. அபிஷேக தைலம் இல்லாமல் அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பரவாயில்ல நீங்க வந்து வாசிங்கன்னு சொன்னபோ இயேசு நேரம் எழுப்பி போனார். பலிபீடத்தில் வந்து நின்றார். வேதத்தை திறந்து பார்த்தார். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை வாசிக்க ஆரம்பித்த போது இப்படி இயேசு ஆரம்பித்தார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் இப்படி சொல்லி ஆரம்பித்தார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கவும் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நான் என்ன சொல்றேன், இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் மனுஷன் கையால் அபிஷேகத்தை பெற்றவன் அல்ல, பரலோகத்தின் தேவன் கையால் அபிஷேகத்தை பெற்றவன். இந்த அபிஷேகம் சிறைப்பட்டவனை விடுதலையாக்கும், கட்டுண்டவனை விடுதலையாக்கும். இந்த அபிஷேகம் இயேசு சொல்றாரு, இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறிற்று, இன்னைக்கு நிறைவேறிற்று. இந்த காலவேளையில் இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை விட்டு நீங்கள் புறப்படும் போது பரிசுத்தாவின் சொல்றாரு, பரிசுத்தாவின் பலத்தோட போ, பரிசுத்தாவின் பலத்தோட போ. காபாலாஹாதாரா, இனி உனக்காய் போராட ஒருவன் தேவையில்லை, இனி உன்னை அபிஷேகிக்க ஒரு மனிதன் தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, என் கை உன்மேல் இருக்கிறது. காபாலாஹாதாரா உடபாலவாதாரா, என் கை உன்மேல் இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க, எத்தனை பேர் அதை உணர்றீங்க? என் மேல் தேவனுடைய கைகள் இருக்கிறது. காபாலாஹாதாரா உடபாலவா ஷக்கமானடா ஹதரவாலா ஹதரவானடா ஹதரகத்துடாதரா உடமானடா. அபிஷேகம் இன்னொருத்தர் பலத்தில் நம்மளை நடத்தாது, இன்னொருத்தர் வந்து சொல்லி நடத்தாது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே என்னை போதிக்கும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் நடத்தும். எலிசபெத்தால முடியலை, மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் மரியாள் பேசின வார்த்தை பரிசுத்த ஆவியில நிரம்ப வைச்சதில்லை. இனி இனி கைகளை வைத்தல்ல, ஆண்டவர் பேசும்போது எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உயிர் பெறட்டும். இனி ஆண்டவர் பேசும்போது எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பலன் கொள்ளட்டும், அது என்னை நடத்தணும். அல்லேலூயா. ஒன்று, நான் விழுந்து போகாதபடி கர்த்தரனை காக்க வேண்டுமானால் அவர் யுத்த களத்தில் இருக்கிறார், நான் யுத்த களத்தில் நிற்கணும். 2, நான் விழுந்து போகாதபடி அவர் என்னை காக்க வேண்டுமானால் அவன் குத்து விளக்காகிய அபிஷேகத்தை அணைய விட்டுறவே கூடாது. அபிஷேகம். 3வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த 1 சாமுவேல் 3:19 திரும்ப வாசிங்க. 3:19 வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட. சொல்லுங்க, வளர்ந்தான். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, வளர்ந்தான். சாமுவேல் சொல்லுங்க, சாமுவேல் வளர்ந்தான். 3வது, நான் வளரணும். நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வளரணும்.
யுத்தம் ஓகே, அபிஷேகம் ஓகே, அடுத்து நான் என்ன செய்யணும்னா வளரணும். நான் வளரணும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவில பலங்கொண்டு காண்பிக்கும் நாள் வரைக்கும். அப்படியானால் நான் வளரணும்னா சில தனிமைகள் வேணும். சொல்லுங்க, வளருவதற்கு என்ன வேணும்? சொல்லுங்க, வளர என்ன வேணும்? தனிமை. நான் வளரணும்னு நினச்சிட்டா அது என் தனிமையில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். வளர்ச்சிங்கிறது தனிமையில் தான். அது எப்போவுமே தனிமையில் தான். ஏன்னா யோவான் மேலே பெரிய நோக்கம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 நோக்கம் இருக்குது யோவான் மேலே. 6 நோக்கம் இருக்கு. நான் வசனத்துக்குள்ளே போகல, விஷயத்தை சொல்கிறேன். யோவான் ஒரு நசரேயன். இவன் திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது. அப்படி ஆனால் இவன் வனாந்தரத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். அதை வெறுக்கணும். 2, யோவான் எலியாவின் ஆவியை உடையவன். எலியாவின் ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா தனிமையில நடந்தான் ஆகணும். 3, இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவன் ஒரு தீர்க்கதரிசி ஆகணும்னா தேவ சத்தம் கேட்கணும். 4, இவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். அப்படியானால் இவன் பரிசுத்தமாய் வாழணும். இவன் தன்னை ஒரு ஆயுதமாய் மாற்றணும். 5, ஜனத்துக்கு ரட்சிப்பை தெரியப்படுத்துறவன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்றவன். 6, இயேசுவுக்கு முன் நடக்க வேணும். இயேசுவுக்கு முன் நடக்கணும். இதெல்லாம் இவன் மேல் கர்த்தர் வைத்த பொறுப்பு. இவன் ஜனத்துக்கு முன்ன நடக்கணும், ஜனங்களை வழிநடத்தணும். ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு எலியாவின் ஆவி உடையவனா, ஒரு நசரேயனா இவன் வாழணுங்கிறது தேவ திட்டம். இதெல்லாம் நடக்கணும்னா வீட்டுக்குள்ள இருந்தா நடக்காது. சுகபோகமாய் வாழ்ந்தா நடக்காது. அதனால வசனம் சொல்லுது, ஆவில பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்கள் இருந்தான். நான் எப்படி சொல்றேன்? நம்முடைய தனி ஜெபம்தான் நம்மளை வளர வைக்கும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் நம்முடைய ஆவியை வளர வைக்கவே. சபை ஆராதனை நம்மை பலப்படுத்தும். சபை ஆராதனை இருக்கிற நிலையை விட்டு தூக்கி விடும். சபையில் கூடி வரும்போது நான் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலும், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாலும், நீங்கள் இருக்கிற நிலையை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? தூக்கி விடுறோம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வளரணும்னா தனிமையில் கர்த்தரோடு நடக்கணும். நான் ஒரு ஆயுதமா, நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமா, என் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவனா, என் குடும்பத்துக்கு முன்னே சாட்சியாய் வாழ்கிறவனா நான் வளரணும்னா நான் தனிமையில் கர்த்தரோடு. சொல்லுங்க, தனிமையில் யாரோடு நடக்கணும்? நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா ஜெபம் பண்ணணும். அதிக நேரங்கள் தனிமையில் கர்த்தரோடு உறவாடணும். நானும் இயேசுவும் அவரும் நானும் இணைஞ்சாதான் நான் வளர முடியும். அப்போ வளர்ச்சி என்பது அவரோடு இணைவதில். அதனால தான் அன்னைக்கு அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அவன் வனாந்தரத்தில் வைத்து அவர்களை வளர்த்தெடுத்தார். வனாந்தரனாலே தனிமை தானே, வனாந்தரனாலே வேதனை நிறைஞ்ச இடம் தானே. அப்படியானால் என் தனி ஜெபத்தை நான் கட்டி எழுப்பணும். என் தனி ஜெபத்தை நான் உருவாக்கி எடுக்கணும். உருவாக்கிட்டா அவர் என்னை தவறி போக விடவே. சொல்லுங்க, விடவே. இந்த மேஜையில் இந்த மைக் இருக்கு, அப்படி தள்ளி விட்டா கீழே விழாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன திறனை மாதிரி என்ன செய்யுது இருக்கு. ஆனால் இந்த பக்கம் விட்டா விழுந்துரும். இந்த பக்கம் அடப்பு ஒன்றுமே இல்லை, திறந்து கிடக்கு. இதில் வச்சா விழுந்துரும், இங்கெல்லாம் திறந்து கிடக்கு. இங்கே வச்சா விழாது, ஏன்னா ஒரு அடப்பு இருக்கு. அப்போ நான் தவறி விழாது இருக்க வேண்டுமானால் யுத்தம் என்கிற இடத்துல போய் நிற்கணும். நான் தவறி விழாமல் இருக்கணும்னா அபிஷேகங்கிற அடப்பு என் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். நான் தவறி விழாமல் இருக்கணும் அப்படின்னா தனி ஜெபம் என்ன செய்யணும்? இருக்கணும். இதுதான் எனக்கு கீழே விழவே. சாத்தான் என்னதான் இப்படி தள்ளினாலும், என்னதான் என்னை அசைச்சாலும் கீழே விழவே விழாது. ஏன்னா அடப்பு இருக்கு. அங்கே அபிஷேகம் நிற்கும், அங்கே தனி ஜெபம் நிற்கும், அங்க நான் தேவனோடு உறவாடுதல் நிற்கும். அதுக்கு மேல யுத்தம் நிற்கும், விடாது. இதுல எதுவுமே இல்லைன்னா இனி லைட்டா தூக்குனாலே போதும், ஒட்டு மொத்தமும் கீழே போய் என்ன செய்யும்? இல்லையா? இதுல இந்த மைக்க வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா கீழே என்ன செய்யும்? வச்ச உடனே இங்க தான் போவோம். யாரும் ஒன்றும் செய்யணும், வச்ச உடனே இங்க தான் போவோம். இதான் மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே 100க்கு 100 பூரணம் ஆகவே, இன்னைக்கு பிரசங்கம் கட்ட உடனே நான் 100க்கு 100 மாறவே
மாற மாட்டோம். ஏன் மாற மாட்டோம்? நான் மனுஷன், நான் மாம்சம். இப்போ நல்லா இருக்க போல இருக்கு, வச்சா நல்லா இருக்க போல இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே போகும். என்னை பாதுகாக்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த 3 எனக்குள்ள வச்சிருக்கிறார். நீ தவறி விழக்கூடியவன் தான். அதான் அந்த வார்த்தை அப்படி இருக்குது, தவறி விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா விழ வாய்ப்பு இருக்கு. விழாது இருக்கணும்னா சாமுவேல் குத்து விளக்கை காத்து கொண்டது போல, யோசுவா யுத்த களத்தில் நின்னது போல, இல்லையா, சாமுவேல் ஆவியில வளர்ந்தது போல நான் வளர்ந்தால் நிச்சயம் என்னை விழாமல் பாதுகாக்க, என் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை பாதுகாக்க, என் மேல் வைக்கப்பட்ட கிருபையை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்க, என் தனி ஜெபம் எவ்வளவு முக்கியம். ஏன்னா என் மேல் வைக்கப்பட்டது கீழே விழாதபடி பாதுகாக்கும். நான் ராத்திரி பகலாய் தேவனோடு போராடுகிற ஜெபம் நான் கீழே விழாதபடி என்னை பாதுகாக்கும். என் அபிஷேகத்தை காத்துக்கொள்வது நான் கீழே விழாதபடி என்னை என்ன செய்யும்? பாதுகாக்கும். இந்த கால வேளையில நம்மளை காத்துக்கொள்ள ஒரு கிருபையை கத்தத்தை கேளுங்க. என்னை காத்துக்கொள்ள ஒரு கிருபை வேணும். ஏன் என்னை காத்துக்கொள்ளணும்? நான் தவறி விழவே ஏன் விழக்கூடாது? என் மேல் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என் மேல் தேவனுக்கு அபிஷேகம் இருக்குது, இல்லையா? நம்மளக்கூடாது. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. சொல்லுங்க, நம்புவே, நான் நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. ஓ நம்புவே உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான். நான் நம்புவே, நான் நம்பு உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தவறி போகாதபடி என்னை காத்து கொள்ளுங்கப்பா, நான் தவறி போகாதபடி நீ காத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட நான் தவறி போகாதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். தகப்பனே, நான் இனி தவறி போகக்கூடாது, இனி தவறி விழுந்துடக்கூடாதுப்பா. ஒரு தனி ஜெபம் என் வாழ்க்கையில் கட்டமைக்கப்படட்டும். நான் தனிமையில் கர்த்தரோடு நடக்க எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். இனி ஒரு தனி ஜெபம் நமக்கு வேணும். தனிமையில் கர்த்தரோடு நடக்கணும், தனிமையில் கர்த்தரோடு வாழணும். ஆமென், ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உடாபாலாமா ரியாந்தரா, உடாபாலா துடாதரா. ஒரு தனி ஜெபம் எனக்கு வேணும்ப்பா, ஒரு தனி ஜெபம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் ஆண்டோட கேட்கணும். இயேசு கிறிஸ்து தனிமையில் தான் வளர்ந்தார். ஆமென், ஆமென். அவர் தனிமையில் ஜெபித்தார், அவர் வளர்ந்தார். நான் வளரணும், வளரணும், தரிசனங்களுக்குள்ள வளரணும், தேவ திட்டத்தில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும். அதற்கு எனக்கு தனி ஜெபம் வேணும். கேளுங்க பார்க்கலாம். ஒரு தனி ஜெபம் என் வாழ்க்கையில் கட்டமைக்கப்படுவதாக, ஒரு தனி ஜெபம் என் வாழ்க்கையில் கட்டமைக்கப்படுவதாக. எல்லாரும் கேட்போமா ஆண்டவர்ட்ட? எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஒரு தனி ஜெபம் என் வாழ்க்கையில தேவை ஆண்டவரே. ரிக்காபாலா தாரா, உடாபாலா மாரியாந்தாரா, உடாபாலா துடாதாரா. ஆண்டவர் இந்த பகல் வேளையில நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தனி ஜெபம், ஒரு தனி ஜெபம் தேவை, ஒரு தனி ஜெபம் தேவை. ரிக்காமானா தேரே அதரக துடாதாரா. வாய் திறந்து ஜெபிக்கிறீங்களா? வாய் திறந்து ஜெபிக்கிறீங்களா? ஒரு தனி ஜெப நேரம் நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையில கட்டமைக்கப்படட்டுமே. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு தனி ஜெபம், என் வாழ்க்கையில கட்டமைக்கப்படட்டுமே. நான் இந்த நிலையில் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு தனி ஜெபம் தேவை, எனக்கு ஒரு தனிமையான ஆராதனை தேவை. ஆமென் ஆமென். ஒரு வனாந்தர அனுபவம் தேவை. அது நான் வளருவதற்கு, நான் தரையில் விழாதபடி வளருவதற்கு, உயர எழும்புவதற்கு ஒரு தனி ஜெபம் எங்க வாழ்க்கையில கட்டமைக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையில் ஒன்றும் தரையில் விழுந்து போவதே இல்லைப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. நீர் எதையும் தரையில் விடுவதில்லை. உம்முடைய வார்த்தைகள் நடப்பதாக, எங்கள் ஊழியத்தில் நடப்பதாக, எங்கள் குடும்பங்களில் நடப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் ஒரு யுத்த களத்தில் எப்போது நிற்கணும், எப்போது அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், எப்போது தனிமையில் கர்த்தரோடு நடக்கணும். கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தரணும். ஆண்டவரே நல்ல பிதாவே, நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். உங்க நாமத்தை உயர்த்த உதவி செய்து உம்முடைய பிரசன்னம் எங்க மேல் இருந்ததுக்காய் நன்றி. தேவனுடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் மகிமையாய் இறங்கி கிரியை செய்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. ஆண்டவருடைய பிரசன்னமும் சமூகமும் எங்களை நடத்துவதாக, தேவ தயவு எங்களை நடத்துவதாக. நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, தேவனுடைய கையில் தவறி போகாதபடி நிலை நிற்க கிருபை தாரும். தொடர்ந்து வழிநடத்தும். எல்லாரும் வெளி சமாதானம் உண்டாகட்டும். விசேஷமாய் வெளி மாவட்டங்களில் தங்கி வேலை பார்க்குற படிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வருஷம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்கட்டும். தங்கியிருக்கிற இடங்களில் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும். தெய்வ பிரசன்னம் பிள்ளைகள் மேலே அமருவதாக. நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.